இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று பூமிக்கு திரும்புகின்றனர். இதனை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்களை வழி அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. SpaceX நிறுவனத்தின் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலம் கடந்த மாதம் 25ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. 3, 2, 1 ignition and lift For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. இந்த விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமை கொண்ட குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் விண்வெளிக்கு சென்றனர். ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலம் 28 மணி நேரம் பயணித்து வெற்றிகரமாக ஜூன் 26ஆம் தேதி விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்கனவே 7 வீரர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் புதிதாக வந்த வீரர்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 60 ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஜூலை 10ஆம் தேதி பூமிக்கு திரும்பக்கூடிய பணிகள் தொடங்கும் என்று திட்டமிடப்பட்ட நிலையில் சற்று தள்ளி போனது. இவர்கள் ஆய்வுகளை முடித்துக்கொண்டு இன்று பூமிக்கு புறப்பட உள்ளனர். இதற்கான வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி தெரிகிறது என்பதை நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டார். आज का भारत निडर दिखता है, आज का भारत कॉन्फिडेंट दिखता है, आज का भारत गर्व से पूर्ण दिखता है और इन्हीं सब कारणों की वजह से मैं एक बार फिर से कह सकता हूँ कि आज का भारत अभी भी सारे जहां से अच्छा दिखता है. जल्दी धरती पर मुलाकात करते हैं. धन्यवाद. இதைத் தொடர்ந்து வீரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து தங்கள் வாழ்த்தையும் அன்பையும் பரிமாறிக்கொண்டனர். இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கூடிய டிராகன் விண்கலத்தின் கதவுகள் திறக்கப்படும். அதைத் தொடர்ந்து சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் விண்கலத்திற்குள் செல்வார்கள். இன்று மாலை 4:45 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் தனியாக பிரிக்கப்பட்டு பூமியை நோக்கிய பயணம் தொடங்கும். சுமார் 24 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை பிற்பகல் 3 மணி அளவில் வட அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய கலிபோர்னியா கடற்கரையில் டிராகன் விண்கலம் தரையிறங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.